1721 காலியிடங்கள் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கூடிய விரைவில் பிஜிடிஆர்பி அண்டு யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டண்ட் இந்த 2 எக்ஸாமுக்குமே வந்து அறிவிப்பு வெளியிட உள்ளது அப்படிங்கிற மாதிரியுமே வந்து ஒரு ரிப்போர்ட் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் இருக்குது. எல்லாருமே வந்து டிஆர்பி வெப்சைட்டில் வந்து பிஜிடிஆர்பி அறிவிப்பு எப்போ வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. அதே மாதிரி காலியிடங்கள் எத்தனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ நீங்கள் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 1721 காலியிடங்கள் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கூடிய விரைவில் பிஜிடிஆர்பி அண்டு யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டண்ட் இந்த 2 எக்ஸாமுக்குமே வந்து அறிவிப்பு வெளியிட உள்ளது அப்படிங்கிற மாதிரியுமே வந்து ஒரு ரிப்போர்ட் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்படி பார்க்கும்போது பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான அறிவிப்பு கூடிய விரைவில் இந்த வருஷம் வெளிவர உள்ளது. அதே மாதிரி இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டிஆர்பி போர்டை பொறுத்த மட்டும் எந்த விதமான ஒரு அப்டேட்டுமே இல்லை, டிஆர்பி போர்டை வந்து இழுத்து மூடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். பட் இருந்தாலுமே டிஆர்பி போர்டு இப்போ ரீசெண்ட் டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே வந்து தெரியாது. பட் இருந்தாலுமே அவங்களுடைய வேலையை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லா காலேஜுக்கான லெக்சர் எக்ஸாம் அது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதே மாதிரி ஜெட் எக்ஸாமை பொறுத்த மட்டும் டிஆர்பி போர்டு வந்து காண்டாக்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 6ஆம் தேதி 7, 8, 9 மார்ச் 6, 7, 8, 9 இந்த 4 நாள் வந்து எக்ஸாம் காண்டாக்ட் பண்ணாங்க. வித்தின் ஒரு 3 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கீயுமே வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நெட் எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கீ வந்து கொஞ்சம் டிலே ஆகும் அந்த பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. பட் செட் எக்ஸாமை பொறுத்த மட்டும் வித்தின் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 4 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 or 3 டேஸ்லேயே வந்து எக்ஸாம் அந்த ஆன்சர் கீ வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது டிஆர்பி போர்டில் அவங்களுடைய வேலையை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அசிய போட்டியாளராக நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தான் படிக்கணும். ஏன்னா டிஆர்பி போர்டு வந்து எப்போ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. மேபி இப்போ வேக்கன்சி வந்து 1721 வேக்கன்சி இருக்குது. கிட்டத்தட்ட 1721 வேக்கன்சி இருக்குது. இந்த வேக்கன்சி வந்து ஒரு மிகப்பெரிய வேக்கன்சி. இதை தாண்டியுமே வந்து காலியிடங்கள் வந்து இருக்க தான் செய்யுது. பட் இப்போதைக்கு வந்து 1721 காலி பணியிடங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் அறிவிப்பு வெளியாக உள்ளது. இப்போ வரக்கூடிய எக்ஸாமை பொறுத்த மட்டும் எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ் தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா ஈஸியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நீங்கள் எப்படி பார்க்கிங்களோ அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டான முயற்சி கரெக்டான பயிற்சி எடுக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படி இல்லை நான் வந்து சிலபஸ் பார்க்கல, இன்னும் நான் வந்து படிக்காமல் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமாக மட்டும்தான் இருக்கும். ஸோ வேக்கன்சியை பொறுத்த மட்டும் 1721 வேக்கன்சி இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஒரு வேக்கன்சி. ஸோ உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான். அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் எவ்வளவு எஃபோர்ட் போட்டு படிக்கீங்களோ அதை பொறுத்து அந்த ஒரு வேக்கன்சி உங்களுக்கானதாக நிலைநிறுத்தப்படும். இதுதான் வந்து ஃபேக்ட்டு. அதை விட்டுட்டு இன்னமும் வந்து அவங்க அப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க, சிலபஸ் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மைனஸை மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றியாளராக மாற முடியாது. அதே மாதிரி உங்களுடைய கனவு உண்மையிலேயுமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருந்துச்சு அப்படின்னா காது கொடுத்து மற்றவங்க சொல்கிறது எதுவுமே நீங்கள் வந்து கேட்காதீங்க. சிலபஸ் நம்ம கையில் இருக்குது, ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம கையில் இருந்துருக்கு. அதே மாதிரி என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் நீங்கள் செல்ஃபை படித்தாலும் சரி, அப்படி இல்லைனா ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி படித்தாலும் சரி, நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ப்ராப்பராக வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போய்கிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜாக வந்து நியூ சிலபஸ் வைஸ் நம்ம டிகிரி லெவலில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் படித்தா மட்டும் பார்த்தாது, படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். அப்படி நீங்கள் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக வந்து ஒரு சிலபஸில் உள்ள எல்லா டாப்பிக்குமே வந்து உங்களால் கவர் பண்ண முடியும். ஸோ படித்தா மட்டும்தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும். படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி நான் படிச்சுட்டு மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. நீங்கள் படித்ததை ப்ராப்பராக வந்து டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து தெரிய வாய்ப்பு இருக்கும். ஓகே, அதே மாதிரி
பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி அதுக்குமே வந்து கிட்டத்தட்ட 841 காலியிடங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம அடுத்த வீடியோ தொகுப்பில் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக முழு நேரமாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட உங்களால் ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒர்க்கை குவைட் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக படிக்க முடியும். சரியா? அதை விட்டுட்டு நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் ஒர்க்கை குவைட் பண்ணால் தான் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. உங்களால் ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒர்க்கை குவைட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஃபுல் டைமாக படிக்க முடியும். ஸோ திங்க் பண்ணி பாருங்கள், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நியூ சிலபஸ் வைஸ் மட்டுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அடிப்படையிலிருந்து ஃபுல்லாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே வந்து ரெஃபரன்ஸ் புக்கு அண்டு பிஜி புக்கு மட்டும் படிக்காதீங்க. பேசிக் என்னவோ அதை நீங்கள் படிங்க. அதுக்கப்புறமா வந்து சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே மேட்ச் பண்ணி படிக்கும்போது எல்லாத்தையுமே நம்ம மிஸ் பண்ணாமல் கவர் பண்ண முடியும். ஸோ திங்க் பண்ணி பாருங்கள், படித்தா மட்டும்தான் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் ஆக முடியும். படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் மட்டுமே நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணுறோம். ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அதே மாதிரி பிஎட் எம்எட் ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 1721 காலியிடங்கள் வந்து இருக்குது. உங்களுக்கு தேவை ஒரு இடம் மட்டும்தான். அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் எவ்வளோ போட்டி போட்டீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த வெற்றி உங்களுக்கானதாக தீர்மானிக்கப்படும். ஸோ திங்க் பண்ணி பாருங்கள், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்.